வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க அக்காவை நல்லா பாத்துக்கங்க. அக்கா ஆவடி தொகுதியில வேட்பாளர் இல்லைங்க 2026 எலெக்ஷன்ல. எம்எல்ஏவே அவங்க தாங்க. அக்கா எந்த கட்சின்னு சொல்லாம விட்டானுங்க. அக்கா தான் நான் தாக்கா கட்சிங்க. ஐயோ, இந்த கொள்ளையில போனவன் கட்சி பேரை மாத்தனதையும் மறந்து போயிட்டேன் பாருங்க. சரி பண்ணி சொல்றேன். நாத்தாக்காங்கிறது பழைய பேருங்க. இப்ப இருக்கிற பேரு நான் பாக்கா. அட மெய்யாலுமேங்க நான் பாக்கா கட்சிங்க இது. நான் பாழ்படும் கடப்பாறை. அந்த நாப்பாக்கா கட்சியில இருக்கிற இந்த அக்கா தான் ஆவடியில எம்எல்ஏ ஆக போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஐயோ சொல்ல மறந்துட்டேனுங்க. அக்கா டம்மி கேண்டிடேட் எல்லாம் கிடையாதுங்க. அக்கா யாரு தெரியுமா? அக்கா பிச்சுக்குச்சிலேயே பிஹெச்டி பண்ணிருக்காங்களாம். அக்கா பிஹெச்டியே பிச்சுக்குச்சில பண்ணாங்கல்ல, அத சொல்லி நம்மளுக்கு இப்ப கிச்சுக்கிச்சு மூட்டுவாங்க பாருங்க. சொல்லுங்கக்கா, நீங்க என்னக்கா படிச்சிருக்கீங்க? நாம் தமிழ் கட்சி மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. என்னன்னா 117 ஆண்கள் 117 பெண்கள்னு கொடுக்குறாங்க. ஆனா அந்த 117 பெண்களை டம்மி கேண்டிடேட்டா போடுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் நான் முன்னாடி என்னோட இன்ட்ரோ கொடுத்தேன் பாத்தீங்களா, நான் டாக்டரேட் பண்ணிருக்கேன் பிசிக்ஸ்ல. அதுதான். இப்ப சொல்லுங்க, நாங்க டம்மி கேண்டிடேட்டா? அக்கா டாக்டரேட் பிஹெச்டி வாங்கியிருக்காங்களாமா பிச்சுக்குச்சுல. எம்பிட்டு படிச்ச நீங்க? நாத்தாக்காவா இருக்கும் போது போய் சேர்ந்தது சரி, இப்பதான் நாப்பாக்கா ஆகி போச்சுல. நீங்க தான் பிஹெச்டி பண்ணக்கூடாது, அது பிச்சுக்குச்சுல பண்ணக்கூடாதுன்னு தானே அந்த பா சொல்லுச்சு. அந்த பாவுடைய கா எடுத்துட்டு அட கடப்பாறைய சொன்னுக்கா. நீங்க ஏங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? அந்த சில்லற பையன் கடப்பாறைய தூக்குனா பிரச்சனை இல்லைக்கா. அவன் காசு வேண்டி தூக்குறவன். அவன் என்ன படிச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கல்லு குடிக்க போன கேரம் குடிச்ச நாய் என்னத்த படிச்சுட்டு வச்சிருப்பா நீங்க யோசிக்கிறீங்க? நீங்க பிச்சுக்குச்சிலேயே பிஹெச்டி பண்ணாலாச்சே. அப்புறம் அந்த பேட்டி எடுத்த தம்பி அக்கா கிட்ட ரொம்ப நெக்கலா ஒரு கேள்வி கேப்பா பாக்கணுங்க. அதாவது நாங்கெல்லாம் அந்த அக்காவை டம்மி கேண்டிடேட்னு சொல்றோமாமா. அக்கா மட்டும் இல்ல, அந்த 117 பேர்த்தையும் டம்மி கேண்டிடேட்னு சொல்றோமாமா. இதெல்லாம் பொது மொழிக்கா, இப்படித்தான் உங்களை எல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு தம்பி சொன்னதுக்கு தான் அக்கா பிச்சுக்கிச்சுல பிஹெச்டி பண்ணத பத்தி சொல்றாங்க. நான் என்ன டம்மி கேண்டிடேட்டா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கா பிஹெச்டி பண்ண நீங்க தம்பிக்கே கரெக்ஷனை போட்டிருக்கணும்ல. ஆட 117 பொம்பளைங்க மட்டுமில்ல கேரங்க முடிச்சவனே, 117 ஆண்களும் டம்மி கேண்டிடேட் தான், ஜீமான் உட்பட அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கணும்ல. அக்கா அந்த சில்லற பையனே டம்மி கேண்டிடேட் தானக்கா. என்னைக்காச்சும் அவனுக்கே செவிக்கிற என்ன இருந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இடைத்தேர்தல் 2 வந்துச்சா, என்ன பண்ணிருக்கணும்? தம்பிகளே தங்கைகளே, இந்த சவால்ல அண்ணன் நானே நிக்கிறேன் சொல்லியிருந்துக்கணுமா? கடந்த 12 வருஷத்துல ஒத்த கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்னு கேவலமா கட்சியை பேசுறாங்க. நம்ம பொது தேர்தல்ல போட்டியிடுறதுனாலதான் எல்லா பக்கமும் போக முடிய மாட்டேங்குது. இது ஒரு தொகுதி தானே, நானே நிக்கிறேன் என்ற தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் இந்த தொகுதிக்கு வேலையை பாருங்க. எப்படியாவது நம்ம ஜெயிச்சு நம்ம கட்சியில முதல் எம்எல்ஏவாக நான் மாறு தட்டி சொல்லிருக்கலாமா? நான் சட்டமன்றத்துல போய் நின்று நான் கேக்குற கேள்வியில சட்டமன்றமே டான்ஸ் ஆடணும். அப்படியும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு இந்த விளக்கண்ணைக்கு. இவன் என்ன ஜெயிச்சிருவானா அப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. குறைஞ்சபட்ச டெபாசிட் திரும்பி வாங்கினோம்ல, டெபாசிட் கூட வாங்க வக்கில்லாத இந்த சில்லற பையன், சாரி மனோஜ் சார், உங்களோட பாஷை தான் இது கரெக்டா இருக்கும். டெபாசிட் கூட வாங்க வக்கில்லாத இந்த மொன்ன நாயி பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, அதுவும் பிச்சுக்குச்சுல. உங்களை ஆவடியில கேண்டிடேட்டா போட்டு செவிக்க வைக்க போறான். சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ஆவடியிலேயே சாவடிச்சுட்டு நீங்க காவடியை தூக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதே. ஆனா அவனை பாருங்க, தோக்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் முதல் தேர்தல்ல தோத்தானா, செகண்ட் ஹேண்ட் இசூஸ் கார் வாங்கினானா, 2வது தேர்தல்ல தோத்தானா கருப்பு கலர்ல ஃபார்ச்சுனர் கார் புதுசு வாங்கினானா, அப்புறம் டெபாசிட் கூட வாங்க முடியாம தோத்ததுக்கு அப்புறம் தான் டிபெண்டர் காரை வாங்கியிருக்கான். யோசிச்சு பாருக்கா, அவன் தோக்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான், முன்னேறிக்கிட்டே இருக்கிறான். ஆனா நீங்க தோத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்போ இது டம்மி கேண்டிடேட்டா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்புறம் பிஹெச்டி முடிச்ச பிச்சுக்குச்சு புள்ள, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. இந்த டம்மி கேண்டிடேட்டுங்கிற வார்த்தையை கூட நாங்க யாரும் ஆரம்பிக்கல. அன்னைக்கு ஒரு தம்பி இருந்துட்டு பேசு தமிழா பேசு, அதுல பேசிட்டு இருக்கிற பேசு தமிழா பேசுல இருக்க தம்பி அன்னைக்கு உங்க அண்ணன் கூடயே தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு எல்லா விஷயத்துக்கும். சார் சொல்லுங்க சார். அண்ணன் பேசிட்டாரு சார். உங்களுக்கு எதிராக டம்மி கேண்டிடேட் போட்டுருவாரு சார். அந்த பிள்ளை கேன்வாஸ்கெல்லாம் போகாது சார்.
சும்மா அப்படியே டிவிஎஸ் 50 எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மறுபடியும் படுத்து தூங்கிடும் சார். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அப்புறம் சார் அந்த அமௌண்ட் அன்னைக்கே சொன்னீங்க. சரி சரி, ஓகே 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 சார், ஓகே. இப்படி அந்த தம்பி தான் பேசியிருக்கிறாரு. இப்படி பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்ச புள்ள கேண்டிடேட்டா நிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி அன்னைக்கு இன்னொரு புள்ள கேண்டிடேட்டா நின்னுச்சு. அந்த புள்ள அண்ணனோட பிஏவான பேசு தமிழா பேச அவருக்கு கூப்பிட்டு பேசியிருக்கு. அண்ணன் நான் எங்கண்ணா கேன்வாஸுக்கு போனோம், என் கூட யாருமே வரல அப்படின்னு கேட்டிருக்கு. அப்படியே காலையில எந்திரிச்சு ஒரு காப்பி குடிச்சு போட்டு மெதுவா பொடி நடையா போய் 4 தெருவை சுத்திட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறீங்க. பணமெல்லாம் அண்ணனும் நானும் வாங்கி கொடுத்துக்குவோம், அதை பத்தி எல்லாம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க டம்மி கேண்டிடேட் தானுங்க, நீங்க டம்மியா சுத்திட்டு வாங்க போகுது. இப்படி ராஜவேல் பேசியது பொதுவெளிக்கு வந்துருச்சு. இல்ல நான் உணர்வு பூர்வமாக உண்மையாக மக்களுக்காக, மக்களின் வெற்றிக்காக, மக்களின் நலனுக்காக அப்படின்னு இந்த படப்படுத்தவன் சாரி இந்த மொன்ன நாயி ஒரு நாளும் அதை பத்தி பேசல. பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சாக்கா பேசல. இறுதியாக உன்னிடம் ஒரு கேள்வி, அதை நான் கேட்கல, ஆங்கர் கேட்டிருக்காரு. திராவிட பொங்கல். உடனே அக்கா ரைமிங்ல பேசுறாங்களா, திராவிடத்துக்கு பொங்க வச்சுட்டு அப்புறம் தமிழரா வந்து தமிழ் பொங்கல் வைப்பாங்களாம். நீங்க திராவிட பொங்கல் கொண்டாடுவீங்களா தமிழர் பொங்கல்? முதல்ல திராவிடத்தை பொங்கலா வச்சுட்டு அதுக்கு பிறகு தமிழர் திருநாளா தமிழர் பொங்கல் கொண்டாடுவேன். திராவிடத்தையே ஒழிச்சு எழியணும் போல. இல்ல நான் பொங்கல் வைக்கும் போது கொல்லிக்கட்டையோட ஒன்னா திராவிடத்தையும் உள்ள வைக்கலான் இருக்கேன். என்னக்கா நீங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தமிழரை கூப்பிட்டு தமிழ் பொங்கல் வைக்கிறேன்னு சீமான் கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அவனே மலையாளியே, என்ன மாதிரி என்ன போல அவனை போல ஒரே தேசம். உடனே நீங்க கேப்பீங்க காமராஜர் தமிழர், அவர் பேரன் எப்படி மலையாளியாவான்னு கேப்பீங்க. காமராஜர் தமிழர்னா அவரோட பேரன் தமிழரா தான் இருப்பாங்கன்னு தெரியாதா எனக்கு? வஉசி தமிழரா இருந்தா அவர் பேரன் தமிழரா தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? மறைமலை அடிகள் தமிழரா இருந்தா அவர் பேரனும் தமிழரா தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பெரிய ஆட்களை சொன்னீங்களாக்கா, அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க. அந்த காளிமுத்து உங்க இதுல அந்த 19வதா இருக்கிற அந்த காளிமுத்து பேரை மறந்துட்டேன். காளிமுத்து தமிழராக இருந்தால் அவர் மகள் கயல்விழி தமிழர் இல்ல தாய்மொழி தெலுங்கு தானக்கா. அத கூட நாங்க சொல்ல வரல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வரோம். இப்ப நீங்க சொன்ன அந்த 20 பெரியாரும் தமிழர்கள் இருந்துட்டு போட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த 20 பெரியாட்களின் பேரனும் தமிழர் தான், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சீமா யாக்கோபோட பேரங்கா. யாக்கோபுக்கு சொல்லு பேரனும் இவன் தான், வாரிஸ் பேரனும் இவன் தான், யாக்கோபோட கொள்கை பேரனும் இவன் தான். அவனேதான். அவன் தாத்தன் பேர் என்னைக்காவது அவன் சொல்லி இருக்கிறானான்னு கேளு. மூச்சே விடாம ஊர்ல இருக்க எல்லாத்தோட தாத்தாவையும் ஏன் தாத்தாங்குவான். ஆனா இவன் சொந்த தாத்தன் பேர ஒரே ஒரு இடத்துலதான் சொல்லியிருக்கா, யாக்கோபுன்னு. அது யாக்கோபுன்னு சொல்லல, யாக்கோபு மலையாளிக்கா. அப்ப உங்க பேரன் யாரு நீங்க தான் சொல்லணும். நீங்களே சொல்லுங்கக்கா, தமிழ் பொங்கல் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, வையுங்க. ஏக்கா சீமான் மலையாளி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாலாம் நான் உங்ககிட்ட சொல்ல வரல, உங்களுக்கே நல்லா தெரியும். ஏக்கா நீங்க வெறும் டம்மி கேண்டிடேட் இல்ல, நீங்க பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க. அது எதுல? பிச்சுக்குச்சுல. பிசிக்ஸில் பிஹெச்டி முடித்த ஆவடி தொகுதியின் நாப்பாக்கா வேட்பாளரே உங்ககிட்ட ஒரு விஷயம், நீங்க ஏன் சீமான மனசார பாராட்ட மாட்டேங்கிறீங்க? அவர் மேல உங்களுக்கு என்ன கோவம்? அட நீங்க மட்டும் இல்லக்கா, அந்த கட்சியில இருக்கிற யாருமே அந்த சீமான 10 பைசாக்கு மதிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கட்சியில இருக்க ஒரு ஆள் கூட ஒரு இடத்துல கூட இந்த சீமானோட பெருமைய பேசவே மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் சீமான் மேல உங்களுக்கெல்லாம் இவ்வளவு வெறுப்பு? அவனைத்தான் நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்றீங்களா, அப்புறமும் ஏன் அவனை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? நாங்கெல்லாம் எங்க அண்ணனை நம்பிட்டு தான் இருக்கோம், எப்படி நம்பலன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்றீங்களா? சேலஞ்சோட இல்லக்கா, ப்ரூவும் பண்றேன். அவன் தன்னோட வாழ்க்கையில பெருமையா பேசின எந்த விஷயத்தையுமே திருப்பி சொன்னதே கிடையாது. நீங்க யாருமே அவன் சொன்னதை நம்பவே இல்லை. யாராவது ஒருத்தங்க ஐயோ எங்க அண்ணன் மானூர்காய் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அட ஆமாங்க எங்க அண்ணன் ஆமக்கறி சாப்பிட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அட ஆமாங்க பிரபாகரனை எங்க அண்ணன் மடியில படுக்க வச்சு பேன் பார்த்தாருங்க. ஒரு ஆளாச்சு இத பத்தி இன்னைக்கு வரையும் பேசிருக்கீங்களா? உங்க அண்ணனோட பெருமையெல்லாம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணி தானே பேசிட்டு இருக்கீங்க. அவாய்ட் பண்ணி இல்ல, நம்பவே நம்பாம. அந்த சில்லற பையனை நீங்களே நம்பாதப்ப, அந்த மொன்ன நாய நீங்களே நம்பாதப்ப, அவனை நம்பி எதுக்குக்கா ஆவடியில போய் நின்ன? கடைசியில காவடி தூக்கிட்டு தான் போற. இதுக்கு உதாரணம் தான் காளியம்மா. சரிக்கா ஏதோ மைக்கு கிடைச்சதுன்னு ஏதோ பேசுறீங்க, பேசுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நாங்களும் பேசிட்டு இருக்கிறோம், பேசுவோம்.
எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.